ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பரோட்டா தாங்க. கை வலிக்க மாவு பிசையாமல் ஈஸியாக லிக்யூட் பரோட்டா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. எந்த கப்பால் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஸ்பூனால் கரைச்சி விட்டுருங்க. இந்த குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி நான் ஆயில் எடுத்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தாங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்பூனை வெளியில் எடுத்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் மூடி போட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். அதுலேயே கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ லிக்யூடாக இருக்குதுன்னு. நம்ம எடுத்த அதே கப்பில் கரெக்டான அளவுகளில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நாம் ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட பைப்பிங் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு கவர் வச்சுருக்கேன். அதில் தாங்க நான் செய்ய போகிறேன். இந்த கவரில் நான் மாவு ஊற்றி எடுத்துகிட்டு லைட்டாக முனையில் மட்டும் சின்ன ஓட்டை போட்டுக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எந்த கல்லில் பரோட்டா போட போகிறோமோ அந்த தோசை கல்லில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு ஊற்றிட்டேன். அந்த நுனியில் மட்டும் லைட்டாக சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டையாக போட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணால் மாவு வெளியில் வரணும். பாருங்கள், நம்ம மாவு ஊற்றி வச்ச அந்த கவரால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பரோட்டாவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி ஊற்றியில் ரொம்பவே சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ அது மேலே லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. இதை நம்ம அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது தாங்க நல்லா செவந்து வரும். இல்லைன்னா ஒன் சைடாகவே வெந்துட்டு தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நாம் மறுபடியும் இப்போது திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போடும்போது தெரியும் உங்களுக்கு, லைட்டாக செவந்து வருங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். அந்த முனையில் பாருங்கள் லைட்டாக செவந்து வந்துருச்சு. இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நாம் திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா நமக்கு பரோட்டா கிறிஸ்பியாக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி செய்யலை நமக்கு ரொம்பவே நேரமும் மிச்சம். நாம் கை வலிக்க மாவு பிசைகிறதும் மிச்சங்க. டேஸ்ட் சேம் டேஸ்ட்டு தான். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நல்லா செவந்து வருங்க. இனிமேல் அதிக நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. மாவை கை வலிக்க பிசைஞ்சிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரி குட்டீஸ்க்கெலாம் ஈவினிங் டயத்தில் ஏதாவது கேட்கும்போது இதே மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. நம்ம கை வலிக்க மாவு பிசையணுங்கிற தேவையே இல்லை. இதே மாதிரி நான் மற்ற மாவுகளையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஊற்றினதை விட இந்த பரோட்டா கொஞ்சம் பெருசாக ஊற்றி பார்ப்போன்னு பார்த்தேன். உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு வேலையே ரொம்ப மிச்சமாயிருச்சு. 10 நிமிஷத்தில் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் இதே மாதிரி நம்ம மாவை ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த பரோட்டாவும் எனக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வீட்டில் இருந்த குருமா தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பரான பரோட்டா, இன்ஸ்டன்ட் லிக்யூட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் லிக்யூட் பரோட்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. குட்டீஸ் அடிக்கடி கேட்பாங்க. உங்களுக்கும் வேலை ரொம்ப மிச்சங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.